சற்று முன் வெளியான தகவல். ரேஷன் கடைகளில் ஒரு முக்கிய மாற்றம் வந்துள்ளது. அதாவது தமிழக அரசு 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வீடுகளுக்கு ரேஷன் பொருட்களை விநியோகிக்கும் திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது இத்திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் 16 லட்சம் கார்டுதாரர்கள் பயன்பெற உள்ளன. இதில் ஏற்கனவே சோதனை முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ள 10 மாவட்டங்கள் தவிர மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் தலா 10 ரேஷன் கடைகளுக்கு உட்பட்ட கார்டுதாரர்களின் வீடுகளில் ரேஷன் பொருட்கள் வழங்கும் பணி சோதனை முயற்சியாக பெற்றுக்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பணி வெற்றிகரமாக அமைந்ததாக கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளன. அது மட்டுமில்லாமல் சற்று முன் வெளியான தகவல். ஏழை குடும்பங்களுக்கு உதவும் மத்திய அரசு இனி சொந்த வீடு கனவு நனமாகும் திட்டம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது அனைவருக்கும் தாங்கள் சொந்த வீட்டில் குடியேற வேண்டும் என்கிற கனவு எப்போதும் இருக்கும். இதனை நனவாக்க மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தி வருகிறது. இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு ஏழை குடும்பத்தினருக்கும் ஒரு சொந்த வீடு என்ற இலக்கை நோக்கிய ஒரு மத்திய அரசு, அதாவது பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. 2025 ஜூலை மாத நிலவரப்படி இந்த திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 2.81 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு இதில் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையின் ஒரு மறு மலர்ச்சி ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் பொறுத்தவரை நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறம் என இந்த 2 முக்கிய பிரிவுகளின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா இதற்கு நகர்ப்புறம் திட்டத்தின் கீழ் நகர்ப்புறங்களில் வசிக்கும் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினர், குறைந்த மற்றும் நடுத்தர வருவாய் பிரிவினருக்கான செயல்படுத்தப்படுகிறது. மேலும் பிரதமர் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் கிராமப்புறம் திட்டமானது கிராமப்புறங்களில் தகுதியுள்ள குடும்பங்களுக்கு வீடுகளை கட்டி தருவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதில் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் பல வழிகளில் அரசு உதவி செய்கிறது. இதற்கு தகுதியான பயனாளிகள் வாங்கும் வீட்டு கடனுக்கு 6.5% வரை வட்டி மானியம் வழங்கப்படுகிறது. இந்த மானியம் பொறுத்தவரை 20 ஆண்டுகள் வரையிலான கடன் காலத்திற்கு பொருந்தும். மேலும் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினர், அதாவது இடபிள்யூஎஸ், சொந்தமான வீடு கட்ட அல்லது தற்போதுள்ள வீட்டை விரிவாக்கம் செய்ய 1.5 லட்சம் மத்திய அரசு மானியமாக வழங்குகிறது. அந்த வகையில் அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன் கட்டப்படும் மளிகை விலை வீடுகளில் இடபிள்யூஎஸ் பிரிவினருக்கான ஒவ்வொரு வீட்டுக்கும் அரசு 1.5 லட்சம் மானியம் வழங்குகிறது. இத்திட்டத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு அவர்கள் வீட்டின் உரிமையாளர்களாவோ அல்லது இணை விண்ணப்பதாரர்களாவோ இருக்க ஊக்குவிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அடுத்ததாக கிராமப்புற மக்களுக்கான நன்மைகள் என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். அதாவது பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் சமவெளி பகுதிகளில் வீடு கட்ட ரூபாய் 1,20,000 மற்றும்
பாங்கான அல்லது கடினமான பகுதிகளில் வீடு கட்ட ரூபாய் 1,30,000 வரை நிதி உதவியானது வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் வீட்டுக்கான நிதி உதவியுடன் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் இதற்கு 90 முதல் 95 நாட்கள் வரை வேலைவாய்ப்பும் வழங்கப்படுகிறது. மேலும் கழிப்பறை கட்டுவதற்காக ரூபாய் 12,000 தனியாக வழங்கப்படுவதுடன் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் இலவச எரிவாயு இணைப்பும் வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக புதிய இலக்குகள் என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். அதாவது 2025 ஜூலை 29 நிலவரப்படி கிராமப்புறங்களில் பிஎம்ஜி ஒதுக்கப்பட்ட 4.12 கோடி வீடுகள் என்ற இலக்கில் 3.84 கோடி வீடுகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு 2.81 கோடி வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. மற்றும் நகர்ப்புறங்களில் அதாவது 1.18 கோடிக்கும் அதிகமான வீடுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டு 90.25 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் வெற்றியை தொடர்ந்து 2024 2025 முதல் 2028 2029 வரையிலான காலகட்டத்தில் கூடுதலாக 3 கோடி வீடுகள் 2 கோடி கிராமப்புறம் 1 கோடி நகர்ப்புறம் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லப்பட்டுள்ளது. இதற்காக ஏற்கனவே மார்ச் 31 2022 வரை ஒப்புதல் அளிக்கப்பட்ட வீடுகளை கட்டி முடிப்பதற்கான காலக்கெடு டிசம்பர் 31 2025 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. தகுதி வரம்புகள் பொறுத்தவரை இந்த திட்டத்தில் தகுதி பெற குடும்பத்தின் ஆண்டு வருமானத்தை பொறுத்தவரை பயனாளிகள் 4 வகைகளாக பிரிக்கப்படுகிறார்கள். இதில் தகுதியுள்ள மக்கள் அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் மூலம் விண்ணப்பித்து தங்கள் பெயர்கள் பயனாளிகள் பட்டியலில் உள்ளதா என்பதை சரிபார்த்து கொள்ளலாம். இந்த திட்டமானது கோடிக்கணக்கான இந்தியர்களின் சொந்த வீடு கனவை நனவாக்கி அவர்களின் சமூக பொருளாதார நிலையை உயர்த்துவதில் ஒரு முக்கிய பங்காற்றி வருகிறது. மற்றும் இடபிள்யூஎஸ் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவு பொறுத்தவரை ஆண்டு வருமானம் ரூபாய் 3 லட்சம் வரை, எல்ஐஜி குறைந்த வருவாய் பிரிவு ஆண்டு வருமானம் 3 லட்சத்திலிருந்து 6 லட்சம் வரை, MIG1 பொறுத்தவரை நடுத்தர வருவாய் பிரிவு முதல் பொறுத்தவரை ஆண்டு வருமானம் 6 லட்சத்திலிருந்து 12 லட்சம் வரை, பகுதி 2இல் நடுத்தர வருவாய் ஆண்டு வருமானம் 12 லட்சத்திலிருந்து 8 லட்சம் வரை. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.